வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதிக்கும் இந்திய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 800 கோடி ரூபாய் செலவுல ஒரு சர்வதேச தரத்துல விமான நிலையங்களுக்கு இணையான ஒரு ரயில்வே நிலையமா இந்த ரயில்வே நிலையம் மேம்படுத்தப்பட்டது. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு இந்த ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரயில்கள் புதிதாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டத்தில் தற்போது 15 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும், தேவைக்கேற்ப இவற்றை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார். ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடலோட அந்த தாய் உடல் ஆரோக்கியம், மனநல ஆரோக்கியம் எப்ப இருக்கோ அப்ப குழந்தைய பெற்றுக்கணும். மருத்துவமனையில் தான் அந்த குழந்தை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி மினிமம் ஒரு 2 to 3 years அந்த கேப் இருக்கணும். அப்பதான் அந்த தாய் உடல் ஆரோக்கியம், மனநல ஆரோக்கியம் இருக்க முடியும்.
டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் பாத்தீங்கன்னா 1.3 இருக்கு. இருக்கிற நிலை தொடரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்துல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப ஒரு ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100ல 14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டதாக இருக்கிறோம். அது ஒன்னு அடுத்த 5 ஆண்டுகள் அது 5ல ஒருவர் 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர் சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். TNPSC தேர்வுகளிலும் குறைவான இடங்களே நிரப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையில் தூய்மைப் பணி முகாமை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் இன்று ஆய்வு செய்தார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசுரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் ஜி சங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லாஸ் இணையை வென்றது. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத் ஹாம்டனில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.